அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் முஸ்லிம்களின் கடமைகள், இக்ராமே முஸ்லிம் பகுதி 3வதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறியுள்ள சில வசனங்களையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களையும் பார்க்கலாம். இந்த பயானில் முஸ்லிம்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய கடமைகள் என்ன என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன சில ஹதீஸ்களை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸ் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதின் நன்மையாகிறது. கியாமத் நாள் வரை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பகிருங்கள், நன்மையை அடையுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் 49வது சூறாவின் 10வது வசனம், 11, 12, 13 ஆகிய வசனங்களில் கூறியிருக்கின்றான், நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே. ஆகவே உங்கள் சகோதரர்களுக்கிடையில் ஒழுங்கையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்துங்கள். இதில் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். இதன் காரணமாக அவனுடைய அருளை நீங்கள் அடைவீர்கள். 11வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். அவ்வாறே எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் செய்யக்கூடிய பரிகாசம் இவர்களை விட மேலானவர்களாக அவர்கள் இருக்கலாம். உங்களில் ஒருவரை இழிவாக கருதி குறை கூற வேண்டாம். உங்களில் ஒருவர் மற்றவருக்கு தீய பட்ட பெயர்களை சூட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்டதின் பின்னர் கெட்ட பெயர் சூட்டுவது மகா கெட்ட பாவமானதாகும். எவர்கள் இவற்றிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையோ அவர்கள்தான் வரம்பு மீறிய அநியாயக்காரர்கள். 49வது சூறாவினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, அதிகமான சந்தேகங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக சந்தேகங்களில் சில பாவமானவைகளாக இருக்கின்றன. எவருடைய குற்றத்தையும் நீங்கள் துருவி விசாரித்து கொண்டிருக்க வேண்டாம். உங்களில் ஒருவர் மற்ற எவரையும் புறம் பேச வேண்டாம். உங்களில் எவனும் தன்னுடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவானா? அதை நீங்கள் வெறுப்பீர்களே. புறம் பேசுவது அவ்வாறுதான். இந்த விஷயங்களில் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவத்திலிருந்து விலகுபவர்களை அங்கீகரிப்பவன், கருணையுடையவன் ஆவான். 49வது சூறாவின் 13வது வசனம், மனிதர்களே, உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண்ணிலிருந்துதான் படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலானவர் என்று பெருமை பேசாதீர்கள். எனினும் உங்களில் எவர் இரையச்சம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்தான் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவன், நன்கு தெரிந்தவன் ஆவான்.
புறம் பேசுவதை இறந்து போன சகோதரனின் கரியை உண்பதைப் போல அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளில் கூறியிருக்கின்றான். அதன் கருத்து, மனித கரியை பீத்து பீத்து தின்பதால் அவனுக்கு சிரமம் ஏற்படுவதைப் போல முஸ்லிம்களை பற்றி புறம் பேசுவதால் அவருக்கு வேதனை உண்டாகின்றது. இறந்து போன மனிதனுக்கு வேதனையின் சுவடு தெரியாததைப் போல யாரை பற்றி புறம் பேசப்பட்டதோ அவரை பற்றி புறம் பேசியது அவருக்கு தெரியாமல் இருக்கும் வரை அவர் வேதனை அடைய மாட்டார். அல்லாஹு தாலா 4வது சூராவின் 135வது வசனத்தில் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதத்தின் மீதே உறுதியாக நிலைத்திருங்கள். நீங்கள் சாட்சி கூறினால் அது உங்களுக்கோ உங்கள் தாய் தந்தைக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ பாதகமாக இருந்தபோதும் அல்லாஹ்வுக்காக உண்மையாக சாட்சி சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு சாட்சி கூறுகிறீர்களோ அவர் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உண்மையே கூறுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் அந்த இருவருக்குமே உதவி செய்ய மிகவும் தகுதியானவன். ஆகவே நீங்கள் உங்கள் ஆசை அபிலாஷைகளை பின்பற்றி வரம்பு மீறாதீர்கள். பரிவு அல்லது குரோதத்தை முன்னிட்டு நீங்கள் தவறாக சாட்சி கூறினாலும் அல்லது சாட்சி கூற மறுத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இந்த தவறான செயலை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். 4வது சூராவின் 86வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், எவரேனும் உங்களுக்கு சலாம் கூறினால் அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வாக்கியத்தை கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான். இன்னும் ஒரு இடத்தில் 17வது சூராவின் 23 மற்றும் 24வது வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது இறைவன் தன்னை தவிர மற்ற எவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கின்றான். உம்மிடம் இருக்கக்கூடிய உங்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்து விட்ட போதிலும் அவர்களை வெறுட்டவும் வேண்டாம். அவர்களை நிந்தனையாக சீ என்று கூட சொல்ல வேண்டாம். அவர்களிடத்தில் எதை கூறிய பொழுதும் மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுவீராக. 17வது சூராவின் 24வது வசனத்தில் அவர்களுக்கு மிகவும் அன்போடு பணிந்து நடப்பீர்களாக. மேலும், என்னுடைய இறைவனே, யா அல்லாஹ், நான் குழந்தையாக இருந்தபொழுது மிகவும் அன்பாக என்னை வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் எங்கள் பெற்றோர்கள் அவர்கள் இருவர் மீதும் அன்பும் அருளும் பொரிவாயாக என்று பிரார்த்திப்பீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள். 900வது ஹதீஸ். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. அவரை சந்தித்தால் சலாம் கூற வேண்டும். அவர் அழைத்தால் அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தும்மியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதிலாக யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். 4வது, அவர் நோயுற்றுவிட்டால் அவரை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். அவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவிற்கு செல்ல வேண்டும். தனக்கு விருப்பமானதையே அவருக்காகவும் விரும்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 901வது ஹதீஸ். ஒரு முஸ்லீமுக்கு பிற முஸ்லீமின் மீது 5 கடமைகள் இருக்கின்றன. சலாமுக்கு பதில் சொல்வது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, ஜனாசாவுடன் செல்வது, அழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்மியவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கூறிய பிறகு யர்ஹமுக்கல்லாஹ் என்று கூறுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி. நீங்கள் ஒரு முஃமினாக ஆகாதவரை, அதாவது உங்களுடைய வாழ்க்கை ஈமான் உள்ள வாழ்க்கையாக ஆகாதவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளாதவரை முஃமினாக ஆக முடியாது. ஒரு செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கிடையே நேசம் உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதாவது இதுதான், சலாமை உங்களுக்கிடையே நன்றாக பரப்புங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் உயர் உடையவர்களாக ஆகுவதற்கு சலாமை நன்றாக பரப்புங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 904வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
சலாம் என்ற வார்த்தை அல்லாஹு தாலாவுடைய பெயர்களில் ஒரு பெயர் ஆகும். அல்லாஹு தாலா பூமியில் இறக்கியுள்ளான். எனவே உங்களுக்கு மத்தியில் அதை நன்றாக பரப்புங்கள். ஏனென்றால் ஒரு முஸ்லிமான மனிதர் ஒரு கூட்டத்தை கடந்து சென்று அவர் அந்த கூட்டத்தாருக்கு சலாம் சொல்ல அவர்கள் பதில் சொன்னால் அந்த பதில் சலாமுக்கு நினைவுபடுத்தியதின் காரணமாக சலாம் கூறியவருக்கு அந்த கூட்டத்தாரை விட ஒரு அந்தஸ்து கிடைக்கின்றது. அவர்கள் அவருக்கு பதில் சலாம் சொல்லவில்லை என்றால் அவர்களை விட சிறந்தவர்கள் மலக்குமார்கள் அவருடைய சலாமுக்கு பதில் சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் என்ற அடிப்படையன்றி ஒருவர் மற்றொருவருக்கு அறிமுகம் இருப்பதற்காக வேண்டி அவருக்கு அறிமுகம் ஆனவருக்கு மட்டும் சலாம் சொல்வது கியாமத்துடைய நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஹஸ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சலாம் சொன்னார்கள். பிறகு அவர் அமர்ந்து விட்டார். 10 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது அவர் சலாம் சொன்னதின் காரணமாக அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. பிறகு வேறொருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சலாம் கூறிவிட்டு அவர் அமர்ந்த பின்னர் 20 அதாவது அவருக்கு 20 நன்மைகள் எழுதப்பட்டுவிட்டன என்றார்கள். பிறகு மூன்றாவதாக ஒருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சலாமுக்கு பதில் சொன்னார்கள். பிறகு அவர் அந்த சபையில் அமர்ந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 என்று கூறினார்கள். அதாவது அவருக்கு 30 நன்மைகள் எழுதப்பட்டு விட்டன என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் அபூ தாவூத். ஹஸ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களில் அல்லாஹு தாலாவிடம் மிகவும் நெருக்கமாக தகுதியானவர் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்பவர்கள் ஆவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 908வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், சலாம் சொல்வதில் முந்திக் கொள்பவர்கள் பெருமை விட்டு நீங்கி விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். என் அருமை மகனே, நீர் உனது வீட்டில் நுழைந்தால் உம்முடைய வீட்டினர்களுக்கு சலாம் சொல்லவும். அது உமக்கும் உமது வீட்டினர்களுக்கும் பரக்கத்திற்காக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கூறினார்கள் என ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் வீட்டிற்கு சென்றால் அந்த வீட்டினர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது அந்த வீட்டினரிடம் சலாம் கூறி விடைபெறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸன்னப் அப்துர் ரஸாக். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் ஒரு சபைக்கு சென்றால் சலாம் சொல்லவும். அதன் பிறகு உட்கார நாடினால் உட்காரட்டும். பிறகு அந்த சபையை விட்டு எழுந்துவிட்டால் பிறகு சலாம் சொல்லவும். ஏனென்றால் முதல் சலாம் இரண்டாவது சலாமை விட பெரிதல்ல. அதாவது சந்திக்கும் நேரத்தில் சலாம் சொல்வது சுன்னத்தாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சிறியோர் பெரியோருக்கு சலாம் சொல்லவும். கடந்து செல்பவர்கள் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லவும். குறைவாக உள்ளவர்கள் அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாதையை கடந்து செல்லக்கூடிய ஜமாத்திலிருந்து ஒருவர் சலாம் கூறினால் அது அவரின் சார்பாகவும் போதுமாகிவிடும். உட்கார்ந்திருப்பவர்களிலிருந்து ஒருவர் பதில் கூறினார் அது அவர் அனைவரின் சார்பாகவும் போதுமாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 914வது ஹதீஸ். ஹஸ்ரத் மிஸ்காத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் வந்தால் தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் விழித்து கொள்ளாதபடியும் விழித்திருப்பவர்களுக்கு கேட்கும்படியும் சலாம் சொல்வார்கள். நூல் திர்மிதி.
ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் மிகவும் இயலாமல் போனவர்கள் துவா செய்ய இயலாதவர்கள், அதாவது துவா செய்யாதவர், மக்களில் மிகவும் கஞ்சத்தனமானவர், சலாம் சொல்வதில் கஞ்சத்தனம் செய்பவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஹஸ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சலாம் பரிபூரணத்துவம் பெறுவது முசாஃபஹா கொடுப்பதும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், 2 முஸ்லிம்கள் சந்தித்து முசாஃபஹா செய்தால் அவர்கள் பிரிந்து செல்வதற்கு முன்பாகவே அந்த இருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் அபூ தாவூத். ஹஸ்ரத் ஹுதைபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஅமீன் இன்னொரு முஅமீனை சந்தித்து அவருக்கு சலாம் கூறி அவருடைய கரத்தை பிடித்து முசாஃபஹா செய்தால் மரத்தின் இலைகள் உதிர்வதைப் போல அவர்களுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் தப்ரானி, மஜ்மஉஸ் ஸவாயித். ஹஸ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லீம் தனது முஸ்லீம் சகோதரரை சந்தித்து அவரது கரத்தை பிடித்து முசாஃபஹா செய்துவிட்டால் வேகமாக காற்றடிக்கக்கூடிய நாளில் மரங்களிலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல அந்த இருவருடைய பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த இருவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 920வது ஹதீஸ். அனஸா கோத்திரத்தில் உள்ள ஒரு மனிதர் அறிவிக்கின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களோடு முசாஃபஹா செய்துள்ளார்களா என்று ஹஸரத் அபூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வினவினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எப்பொழுது சந்தித்தாலும் என்னிடம் முசாஃபஹா செய்வார்கள். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து வர என் வீட்டிற்கு ஆள் அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் நான் வீட்டில் இல்லை. நான் வீட்டிற்கு வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து வர ஆள் அனுப்பிய செய்தி எனக்கு கூறப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வந்தேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கட்டிலில் வீற்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கட்டி அணைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டி அணைத்த முஆனகா மிகவும் நன்றாக இருந்தது என்று ஹஸரத் அபூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். ஹஸ்ரத் அதா இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தாயாருடைய வீட்டிற்குள் செல்ல என்னுடைய தாயாரிடம் அனுமதி கேட்க வேண்டுமா என்று ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். ஆம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் வீட்டில் தாயாருடனே வசிக்கின்றேன் என்று அவர்கள் கூற, நீர் அனுமதி பெற்றே செல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் அவருக்கு பணிவிடை செய்பவர்களாக இருக்கின்றேன், அடிக்கடி செல்ல வேண்டியதாக ஏற்படும் என்று அவர் கேட்டார். நீர் அனுமதி பெற்ற பிறகே செல்ல வேண்டும் என்று உமது தாயாரை ஆடையற்ற நிலையில் நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, இல்லை என்று கூறினார்கள். அவ்வாறென்றால் அனுமதி வாங்கி கொண்டே செல்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். 922வது ஹதீஸ். ஹஸ்ரத் ஹுசைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் வாசலில் உள்ளே செல்ல அனுமதி கேட்பதற்காக வாசலுக்கு நேராக நின்று கொண்டார்கள். வாசலுக்கு நேராக நிற்காதீர்கள், மாறாக வலது புறமாகவோ இடது புறமாகவோ நின்று கொள்ளவும். ஏனென்றால் வாசலுக்கு நேராக நிற்பதென்றால் பார்வை உள்ளே செல்ல வாய்ப்புள்ளது. அனுமதி கேட்பது பார்வைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். 923வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பார்வை வீட்டுக்குள்ளே சென்றுவிட்டால் அனுமதி கேட்பதில் பொருள் இல்லை, அதாவது அனுமதி கேட்பதால் எந்த பயனும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். மக்களின் வீடுகளில் உள்ளே நுழைய அனுமதி கேட்பதற்கு வாசலுக்கு நேராக நிற்காதீர்கள், அப்பொழுது வீட்டிற்குள் பார்வை போகாது. மாறாக வாசல்களில் வலது இடது
ஓரங்களில் மீது நின்று கொண்டு அனுமதி கேளுங்கள். உங்களுக்கு அனுமதி கிடைத்தால் உள்ளே செல்லுங்கள், இல்லாவிட்டால் திரும்பி வந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக அப்துல்லா இப்னு பிஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 925வது ஹதீஸ். ஒருவரை அவர் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுப்பிவிட்டு தான் அந்த இடத்தில் அமர்ந்து கொள்ள எந்த மனிதரும் முயற்சி செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி. ஹஸரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் தான் இருந்த இடத்திலிருந்து ஏதாவது அவசியத்திற்காக எழுந்து சென்று பிறகு அவர் திரும்பி வந்தால் அந்த இடத்தில் உட்காருவதற்கு அவரே மிக தகுதியானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். இரண்டு மனிதர்களுக்கிடையே அவர்களது அனுமதியில்லாமல் அமர்வது கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் அம்ர் இப்னு சுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது தந்தை பாட்டனார் வாயிலாக அறிவித்திருக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். சபையினர்களுக்கு நடுவில் அமர்பவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். ஹஸரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சபைக்கு நடுவில் அமர்பவர்கள் என்பதன் கருத்து மக்களின் பிடரிகளை தாண்டி கொண்டு சென்று சபையின் நடுவில் அமர்பவர் என்பதாகும். மற்றொரு கருத்து, மக்கள் ஒரு சபையாக ஒருவருக்கொருவர் எதிரும் புதிருமாக அமர்ந்திருக்க சபைக்கு நடுவே ஒருவர் வந்து உட்கார்ந்து மக்களில் ஒருவர் மற்றொருவரை முன்னோக்க முடியாத அளவுக்கு தடையாக இருப்பது என்பதாகும். 929வது ஹதீஸ். அல்லாஹு தாலாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்கள் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை கூறினார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விருந்தாளியை கண்ணியப்படுத்துதல் என்றால் என்ன என்று ஒரு மனிதர் கேட்டார். விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது 3 நாட்களாகும். 3 நாட்களுக்கு பிறகு விருந்தினர்கள் தங்கியிருந்தால் அவர்களை உபசரித்து அவர்களுக்கு விருந்து கொடுப்பவருடைய உபகாரம் ஆகும். அதாவது 3 நாட்களுக்கு பின்னால் விருந்தளிக்காமல் இருப்பது மனித இயல்பற்ற தன்மையாக ஆகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹமத். ஹஸரத் மிக்தாம் அபு கரீமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தினர்களில் யாரேனும் ஒருவரிடம் விருந்தாளியாக வந்து சுபஹோ வரை அவர் விருந்தாளி சாப்பாடு கொடுக்கப்படவில்லை, அதாவது விருந்து உபச்சாரம் செய்ய வேண்டியவர்கள் அன்றைய இரவில் அவருக்கு விருந்துபசாரம் செய்யவில்லை என்றால் அவருக்கு உதவி செய்வது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பொறுப்பாகும். எந்த அளவுக்கென்றால் விருந்து உபசரிப்பவருடைய பொருள் இன்னும் விவசாயத்திலிருந்து தன் இரவு விருந்தாளிக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸில் கூறப்பட்டுள்ள இந்த அமைப்பு விருந்து கொடுப்பவர்களிடத்தில் சாப்பிட குடிக்க எந்தவிதமான ஏற்பாடும் இல்லாமல் அவர் நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான். இந்த அமைப்பு இல்லையென்றால் மனிதத்தன்மை, சிறப்பு ஆகியவற்றின் அந்தஸ்திலேயே விருந்துபசரிப்பது விருந்து கொடுப்பவரின் மீது கடமையாகும். நூல் மலாஹிருல். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உபைத் இப்னு உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களின் ஒரு குழுவோடு என்னிடம் வந்தார்கள். ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுக்கு முன்னால் ரொட்டியையும் சிர்கா புளிக்கையும் எடுத்து வைத்து இதை சாப்பிடுங்கள், ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன், சிர்கா சிறந்த குழம்பாக இருக்கின்றது. ஒரு மனிதரிடம் அவருடைய சகோதரர்கள் சிலர் வந்து அவர் தனது வீட்டில் உள்ளவற்றை அவர்களின் பக்கம் எடுத்து வைப்பதை மட்டமாக கருதியவர்கள் நாசமடையட்டும். மேலும் எவர்கள் தங்களுக்கு முன்னால் எடுக்க வைக்கப்பட்ட பொருட்களை மட்டமாக கருதுகின்றார்களோ அவர்களும் நாசமடையட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியுற்றுள்ளேன் என்று கூறினார்கள். தமக்கு சமீபமாக வைக்கப்பட்டதை அற்பமாக கருதுவது மனிதன் தீயவன் என்பதற்கு போதுமானது என்று வேறொரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது. நூல் முஸ்னத் அஹமத். அல்லாஹு தாலா தும்மலை விரும்புகின்றான், கொட்டாவி வீழுவதை வெறுக்கின்றான். உங்களில் யாருக்காவது தும்மல் வந்துவிட்டால் அவர் அல்ஹம்துலில்லா என்று சொல்லிவிட்டால் அதை செவியுறுபவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் யர்ஹமுகல்லாஹ் என்று சொல்வது அவசியமாக ஆகிவிடும்.
கொட்டாவி விடுவது ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றது. உங்களில் ஒருவருக்கொருவர் கொட்டாவியை முடிந்த அளவுக்கு அடக்கி கொள்ளட்டும். ஏதேனும் நேரத்தில் உங்களில் ஒருவர் கொட்டாவி விட்டால் அதை பார்த்து ஷைத்தான் சிரிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கவோ அல்லது அல்லாஹுக்காக தனது முஸ்லிம் சகோதரருடைய அவர்களை சந்திக்கவோ சென்றால், நீர் பரக்கத் அடைந்து விட்டீர், உம்முடைய நடை பரக்கத்திற்குரியதாக இருக்கின்றது, மேலும் சொர்க்கத்தின் தங்குமிடத்தை ஆக்கிக் கொண்டீர்கள் என்று ஒரு மலக்கு அழைத்து கூறுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் திர்மிதி. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல ஹதீஸ்களையும் குர்ஆனில் அல்லாஹ் கூறியுள்ள சில வசனங்களுடைய பொருளையும் பார்த்தோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் மேலும் மேலும் தீனுடைய விஷயங்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நாம் கற்ற ஹதீஸ்களை மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். பெற்றோர் சொல் பேணி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஒவ்வொரு நேர தொழுகைகளையும் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அனுதினமும் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஷை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கவனமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். வேறு ஏதாவது தலைப்பில் ஹதீஸ் பயான் சொல்ல வேண்டும் என்றால் கீழே கூறுங்கள். லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.